Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. சொல்லுங்க நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து விடுதலையா தேவனை உயர்த்தி நல்ல விடுதலை வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஒரே முறைமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க. சபையை பிரதானமாய் முன்னின்று நடத்துகிறவர் அவர். மனுஷர்களிடத்துல குறை இருக்கு, தேவன் அவருடைய சபையை அவர் நடத்துவார். நீங்கள் நான் ஆலயத்தில் இருக்கணும்னு தீர்மானிக்கல, அவர் இங்க நம்மள நாட்டி இருக்கிறார். அவருடைய நோக்கத்திற்காக சபையில் நம்ம இருப்பது நம்ம விருப்பங்கள் நிறைவேறதுக்கு இல்ல, அவர் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக. நாம் நிறைவேற்றுறதுக்கு இல்ல, நம்மளை வச்சு அவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக. பெருசா நம்ம கிட்ட இப்ப செய்யறதுக்கு சொல்றதுக்கு அறிவு இருக்கு, அவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு அனுபவம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் குப்பை. வெறும் ஒப்பு கொடுத்து எங்களை ஆளுகை செய்ய, எங்களை அரவணைத்து உங்களுடைய ராஜ்யத்திற்கு உருவாக்குகின்ற ஒப்பு கொடுத்தல் மனநிலை தான் நம்மளை பரலோகத்துக்கு நேரம் கொண்டு போகும். எனக்கு இவ்வளவு பிளான்ஸ், இவ்வளவு ஐடியாஸ் எல்லாம் ஒன்னத்துக்கு வேலையாகாது. காலை வேளையில ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேறுகிறது போல பூலோகத்தில் நிறைவேறட்டும். உங்களுடைய சித்தம் இயேசு கிறிஸ்து அடிபணிந்தது போல நாங்கள் அடிபணியிட்டோம். நாங்கள் அடிபணியிட்டோம். சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களையும் பிடிச்சிட்டு காலகாலமா இதான் செஞ்சுக்கிட்டு வரோம், இதை மாத்திக்க முடியாதுங்கிற மனநிலை எங்களுக்கு வேணாம். மாறாதது ஒன்னே ஒண்ணு மாற்றோம்னா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்து எங்களை முற்றிலுமா உண்மை போல மாற்ற. கேட்க முடியுமா? எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வரங்கிறது முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு அவரை போல நம்ம மாறி இருக்குங்கிறது தான் முக்கியம். எவ்வளவு நமக்கு கிறிஸ்தவ காரியங்கள் தெரியும்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். சொல்லுங்க, அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உடைய ஆளுகையுடைய வாழ்க்கையில பூரணப்படட்டும், உடைய நடத்துதலுடைய வாழ்க்கையில பூரணப்படட்டும். சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, நல்ல விடுதலை வாய்களை திறந்து என்னெல்லாம் ஆண்டவர் மேல மட்டும் இருக்கட்டும். ஏக்கத்தோடு அவர் தேடுங்க. நறுங்குண்ட இதயத்திற்கு அவர் சமீபமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஓ ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தாழ்த்துறோம். இது வார்த்தையால உணர்வா இருக்கட்டும், உணர்ச்சி வசமா இல்லாம ஆண்டவரே அப்பா வாழ்க்கை நடைமுறையா இருக்கட்டும். இந்த காலை வேளையில வெறுமையாக்குக சொல்ல முடியுமா? வெறுமையாக்குக ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குக ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற புரிதலோட நாங்க ஆலயத்துல வந்து உட்கார்றது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தை என்னன்னு புரிய வைங்க ஆண்டவரே. ரகசியங்களை நீங்க ஒரு நாளும் பகிரங்கமா அறிவிக்கவே இல்லை, ஓமைகளா எங்களுக்கு அறிவித்திருக்கிறீங்க. சின்ன கூடுகையில தான் உங்களுடைய இதயத்தை திறந்திருக்கிறீங்க.
சொல்லுங்க, அந்த சின்ன கூட்டத்துல நான் இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த சின்ன கூட்டத்துல நான் இருக்கட்டும். காற்றுக்கும் ஆண்டவரே புயலுக்கும் அலசடிப்படுகிற கூட்டத்துல நாங்க இல்லாம, காலத்துக்கு மாறுகிற ஊழியத்துல நாங்க இல்லாம, மாறாதவுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நாங்க இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, மாறாதவுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, எல்லாம் எழுதுறீங்க காலை வேளையில சொல்லுங்க, அவரை உயர்த்தி நீதானே. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணும். இந்த ஒரே நோக்கம் தான் அப்பா, எங்களை காண்பிக்கிறது இல்ல, எங்களுக்குள்ளே நீர் எவ்வளவாய் ஊடுருவி வீட்டிருக்கிறீர் என்பதை உணர்வதற்கு
நீர் மாத்திரம் எனக்கு கேடகமும் கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு தூருகமும் கேடகமும் நீர் மாத்திரம் எனக்கு கேடகமும் கண்மலையும் நீர் மாத்திரம் ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு இல்லை எனக்கு உம்மை அன்றி யாரும் இல்லை சொல்லுங்களேன் ஆனந்தமும் உம்மை அன்றி ஒன்றும் இல்லை எனக்கு எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரில்லா உலகில் யாருண்டு எனக்கு நீர் மாத்திரம் நன்றி நன்றி அப்பா நீர் மாத்திரம் எனக்கு கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு கேடகமும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு கண்மலையும் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க நீங்க மட்டும் போதும் உலகத்துல வேணுமா இருக்கிற எல்லா உண்மையில எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறேன் எல்லாம் இந்த உலகத்துல உமக்குள்ளே எங்களுக்கு வைத்திருக்கிறேன் உம்மை அண்டி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் பலவீனமா இருக்கிறவர்களை தொடுவீராக பின்மாற்றமா இருக்கிறவர்களை தொடுவீராக குழப்பத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவரே உம்முடைய அனந்த ஞானத்தினால் தெளிவாக்குவீராக வசன பஞ்சத்தில் இருக்கிறவர்களை ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக உலகத்துல ஆண்டவரே அங்கீகாரத்தை தேடுகிறவர்களை ராஜ்யத்தின் பக்கம் கவனத்தை திருப்புவீராக பூமியில எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்கிற ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டே வருகிறீர் இந்த மனுஷன் வந்தா சரியாயிரும் அந்த மனுஷன் வந்தா சரியாயிரும் இத நான் செஞ்சா சரியாயிரும் இந்த காரியத்துல நான் ஈடுபட்டா சரியாகுங்கிற காரியம் இந்த உலகத்திற்கானது இல்லைங்கிறத ஆண்டவரே உண்மை அன்றி எங்களுக்கு வேறே கதி இல்லைன்னு சொல்லி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர் எங்கள் எல்லாருடைய கவனம் உம்பக்கம் திரும்பட்டும் உம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்